ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம தோட்டத்தில் கிடச்ச காளான் ஃப்ரை பண்ண போகிறோம். இது நம்ம தோட்டத்தில் கிடச்ச காளான். வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். வாங்க, எண்ணெய் சட்டி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. கடுகு, உளுந்த பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டாச்சு. ஜீரகம் அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன் பொரியட்டும். கடுகு நேச்சுரலாக மழை நேரத்தில் இந்த மாதிரி நம்ம தோட்டத்துலேருந்து கிடச்ச காளானுங்க. கடையில் வாங்கின காளான் கிடையாது, இது வீட்டில் கிடச்ச தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த காளான். க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. அதில் கொஞ்சமாக வெங்காயம் போடுறோம். ஃபஸ்ட்டு கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டுக்குவோம். வெங்காயம் வதங்கட்டும். அரை ஸ்பூன் உப்பு, தேவையான அளவு உப்பு. ஒரு வெங்காயம் தான் வதக்குறோம், கொஞ்சம் தான் காளானும் இருக்குது, அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், கரம் மசாலா கொஞ்சம், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூளும் கரம் மசாலாம் போட்டாச்சு. காளான் போட்டுடலாம். இப்போ காளான் க்ளீன் பண்ணி பிச்சு வச்சுருக்கோம். அந்த காளான் அப்படியே போட்டுருக்கோம். காளான் வர அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கே செஞ்சிடணுங்க. அடுத்த நாள்லாம் செஞ்சால் அதில் பூச்சி வந்துடும். நாங்கள் இன்றைக்கி தான் காளான் பறிச்சுட்டு வந்தோம். இன்றைக்கே க்ளீன் பண்ணி இப்போவே செஞ்சாச்சு. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம். இன்னும் கொஞ்சம் காளானுக்காக உப்பு போட்டாச்சு. நீங்களும் காளான் கிடச்சா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடனே பறித்து உடனே செஞ்சு சாப்பிடுங்க, அடுத்த நாள் சாப்பிடாதீங்க. அது கடையில் வாங்குகிற காளான் கிடையாது, இது நம்ம தோட்டத்தில் உள்ள காளான். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு வதக்கி வறுத்து சாப்பிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹெல்தி.